ஐயோ, என்னாச்சுன்னு சொல்லுங்க. நர்ஸ். டாக்டர், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேனே, நீ கேட்கலையே. அவ என் பேச்சு எதுவுமே கேட்க மாட்டேன்னுட்டாளே. ஐயோ, சீக்கிரம் போய் டாக்டர் வர சொல்லு. எப்ப இருந்து இப்படி இருக்கு? கொஞ்ச நேரமா தான் டாக்டர். எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 நிமிஷமா இப்படி இருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷன் எடு. ஓகே சிஸ்டர், கொஞ்ச நேரம் கழிச்சு Okay, doctor. கண்டிஷன் எப்படி இருக்குன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க. சரியா? ஓகே டாக்டர். டாக்டர். டாக்டர், ஹெவியான பாய்சன் தான் சாப்பிட்டுருக்காங்க. பாய்சனை நாங்க வெளியில எடுத்துட்டோம். இருந்தாலும் பாய்சன் கொஞ்சம் பிளட்ல கலந்துருக்கு. இன்னும் கான்சியஸ்க்கு வரல. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே டாக்டர்? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இவங்க குணமாகறதுக்கு ப்ரே பண்ணுங்க. ஐயோ, நான் சொல்ற வரைக்கும் யாரும் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓகே டாக்டர். தேவ், நான் சொன்னதை கேட்டியாடா? அவன் மருந்து குடிச்சிட்டான்னு தெரிஞ்சதுமே இங்க கூட்டிட்டு வந்திருந்தா இப்படி ஆயிருக்குமா? ஐயோ, நாம அனாதைதான். நமக்கு உறவுன்னு யாருமே இல்ல, போக்கிடன்னு ஒண்ணும் இல்லாதப்ப எதுக்கு உயிரோட வாழணும்னு சாக துணிஞ்சிட்டாளே. மாதவி என் பேத்தி தான் நான் உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேனே. நீ அவளை நம்பல, ஏன் பேச்சையும் கேட்கல. அவளா நான் எனக்கு கெடு வச்ச. இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? டாக்டர் அவளுக்கு கெடு வச்சுட்டு போயிட்டாங்க. தேவ், ஏன் பிடிவாதத்தால என் பொண்ணை நான் பறி கொடுத்தேன். இப்ப உன்னோட பிடிவாதத்தால என் பேத்தியை நான் பறி கொடுக்கணுமா? சொல்லுடா. சொல்லுடா. ஐயோ மாதவி, கடவுளே, என் பேத்தி எப்படியாவது காப்பாத்தி கொடு கடவுளே. மாதவியால தேவ்க்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தேன்ப்பா. கடைசியில அவளே விஷத்தை சாப்பிட்டுட்டாப்பா. பவி,
பாண்டியன் சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் நாடகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாடகமா இருந்தாலும் அவளோட தற்கொலை முயற்சிக்கு பவிதான் காரணம்னு பழி சுமத்தி இருக்காளே, அதுக்கு என்ன பண்றது? பவிய பத்தி பாட்டி என்ன நினைப்பாங்க, தேவ் என்ன நினைப்பாரு? அண்ணி, பாட்டிக்கும் தேவ்க்கும் என்னை பத்தி நல்லாவே தெரியும். எந்த சூழ்நிலையிலயும் யார் சொன்னாலும் அவங்க என்ன தப்பாவே நினைக்க மாட்டாங்க. ஆனா அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அம்மாடி, உன்னை அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவ எதுக்கு சாகணும்னு துணிய போறா? உன்னையும் வரவிடாம தடுத்துட்டு அவ செத்துட்டா அவளுக்கு என்னமா கிடைச்சிரும்? ஆக அவளுக்கு ஏதாவது ஆயிடும்னு நீ பயப்படவே தேவையில்லை. ஆமா, மாமா சொல்றதுதான் சரி. ஆனா எனக்கு இன்னொன்னு தோணுது. இந்த அளவுக்கு துணிஞ்சவ என் தற்கொலைக்கு காரணம்னு பவி பேரையோ இல்ல தேவ் பேரையோ எழுதி வச்சு அது போலீஸ்க்கு கிடைக்கிற மாதிரி அவ ஒரு ஏற்பாட்டை பண்ணி வச்சிருந்தா, அதனால கண்டிப்பா தேவுக்கும் பவிக்கும் பிரச்சனை வரும். அது கல்யாணத்தை பாதிக்கும். இது கூட அவ திட்டமா இருக்கலாமே. அப்பா, அண்ணி சொல்றதும் சரியாதான் தோணுது. லெட்டர் ஏதாவது எழுதி வச்சிருந்தா சிக்கலாயிடும்லப்பா. அம்மாடி, அவ சாக மாட்டாங்கிறப்போ எதுக்கு லெட்டர் எழுதி வச்சிருக்க போறா? நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதம்மா. இத பாருமா, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. என் வேண்டுதலுக்கும் பலன் கிடைச்சிருக்கு. உன் கல்யாண தேதியும் முடிவாயிடுச்சு. இந்த நேரத்துல அதை கெடுக்கணும்னு ஒருத்தி வந்தா நாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லம்மா. மாதவி அந்த பாட்டியோட பேத்தியாவே இருக்கட்டும். நீ அந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு அவ யாருமா? அவ பொழைச்சி வருவா. அவ சதியெல்லாம் முறியடிச்சு நீ அந்த வீட்டு மருமகளா மாப்பிள கூட நீ சந்தோஷமா வாழ்ந்து காட்டணுமா? இதுதாமா உங்க அப்பாவுடைய ஆசை, கனவு, உத்தரவு, இது எல்லாமேமா. சரிப்பா, ஆனா நீங்க சொல்றதெல்லாம் நாளைக்கு நடக்க வேண்டியது. இப்ப மாதவியோட நிலைமை என்னன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். அதனால நான் இப்பவே ஹாஸ்பிடல் கிளம்புறேன். இருமா, எதுக்கு? இந்த நேரத்துல நீ அங்க போக வேண்டாம். அங்க என்ன சூழ்நிலை இருக்கோ தெரியாது. மாப்பிள்ள அவர் பாட்டி எல்லாம் அங்கதானே இருக்காங்க. பாண்டியன் இந்நேரம் அங்க போயிருப்பாரு. அங்க என்ன நிலவரன்னு அவர் போன் பண்ணி சொல்லுவார் இல்லையா? அதனால நீ நாளை காலையில போலாமா? ஆமா பவி, அப்பா சொல்றதுதான் கரெக்ட். நீ இந்த நேரத்துல போக வேண்டாம். இந்த மாதவி என்ன பிளான் பண்ணிருக்காளோ, எதுக்காக விஷத்தை குடிச்சானும் தெரியல. தேவ், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன பாட்டி? விஷத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி மாதவி ஒரு விஷயம் சொன்னா. என்ன சொன்னா? ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போக பவி ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்போ கோயிலுக்கு போயிட்டு அந்த வழியா வந்த மாதவியை பார்த்த பவி அவளை கூப்பிட்டு பேசியிருக்கா. அப்போ உன் ஒருத்தியால எங்க யாருக்குமே நிம்மதி இல்ல, நீ ஒரு அனாதை, நீ இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல இந்த உலகத்தை விட்டே போ, நீ எல்லாம் எதுக்காக உயிரோட வாழணும், நீ செத்தாதான் நான் வாழ போற வீட்டுல நான் சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காளாம். என்ன யாருக்குமே பிடிக்கல, நான் வேஸ்ட்னு சொல்லிட்டே போய் மருந்து குடிச்சிட்டாடா. என்னதான் மாதவி மேல கோவம் இருந்தாலும் எதுக்கு செத்துப்போன்னு சொல்ற அளவுக்கு பவி பேசணும்? பாட்டி, நீங்களா பவிய சந்தேகப்படுறீங்க? பவி இப்படிலாம் பேசக்கூடியவளா? பேச மாட்டாதான், ஆனா மாதவி விஷத்தை சாப்பிட்டுட்டு சாக துணிஞ்சிட்டாளேடா.
என்ன தனம்? மாதவி அம்மா ரூமை செக் பண்ணும்போது இந்த லெட்டர் கிடைச்சதுங்கய்யா. சரி நீ போ. சரிங்கய்யா. தேவ், இந்த லெட்டரை யாருக்குப்பா எழுதியிருக்கா? உங்களுக்கு தான் எழுதிருக்கா பாட்டி. என்னன்னு படி. என்னதான் இருந்தாலும் நீங்க உங்க பேரனுக்கு ஆதரவா தான் இருக்கணும். எனக்கும் தேவுக்கும் நடுவுல நீங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிறத என்னால தாங்கிக்க முடியல பாட்டி. இப்ப நம்பலைனாலும் என் சாவுக்கு பிறகாவது தேவ் என்னை தான் அத்தை பொண்ணா ஏத்துக்குவார்னு நம்புறேன். தேவ் மாமா மேல நான் அளவுக்கு அதிகமா பிரியம் வச்சிருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் அவர் தான் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. நடுவுல வந்தேன், நடுவுல போறேன். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா மறுபடியும் உங்க பேத்தியா பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என் தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை. நானே தான் இந்த முடிவை தேடிக்கிட்டேன். இப்படிக்கு அன்புடன் மாதவி. பாத்தியாடா, அவன் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா இப்படி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அவ விஷத்தை குடிச்சிருப்பா. அவளை புரிஞ்சுக்காம இவ்வளவு கடுமையா நடந்துகிட்டியே, எல்லாம் உன்னாலதான்டா. என் பேத்தி பழிச்சு வரணும். கடவுளே, அவளை காப்பாத்துப்பா. ஆமா பாட்டி, நான் அவளை புரிஞ்சுக்காமலே இருந்துட்டேன். நான் அவளை ஏத்துக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தன் உயிரையே போக்கிக்க துணிச்சிட்டாலே. தப்பு பண்ணிட்டேன் பாட்டி. நான் தப்பு பண்ணிட்டேன். மிஸ்டர் தேவ், நீங்க எப்படி இங்க? பவித்ரா தான் கால் பண்ணி சொன்னாங்க. பவிக்கே நாங்க இன்னும் சொல்லலையே, அவளுக்கு எப்படி தெரியும்? நோ, உங்க வீட்ல வேலை பார்க்குற தனம் பவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. பவி உங்களுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் லைன் கிடைக்கலன்னு எனக்கு சொல்லவும் நான் கிளம்பி வந்தேன். மாதவி எப்படி இருக்காங்க? இன்னும் கான்ஷியஸ் வரல. 6 hours கழிச்சு தான் எதுவும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் தேவ், கவலைப்படாதீங்க. மாதவி நிச்சயமா குணமாய் வந்துருவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன விஷயம் பாண்டியன்? இது சூசைட் அட்டம்ப்ட்ங்கிறதால கண்டிப்பா கேஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். ஐயோ, வேண்டாம் தம்பி. என் பேத்திக்கு எதுவும் ஆகாது. அவ குணமாகி நல்லாயிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கேஸ் ஃபைல் பண்ணிட்டா பத்திரிகையில எல்லாம் வந்துரும். கோர்ட்டு கேஸ்ன்னு என் பேரந்தான் அலைய வேண்டி இருக்கும். இத பாருங்க, மாதவி அவ கைப்பட லெட்டர் எழுதி வச்சிருக்கா. லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ணாம ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்றதே ரொம்ப தப்பு. அம்மா, சட்டப்படி என்ன பண்ணலாமா அதை பண்ணிடலாமா? எஸ், வந்ததும் டாக்டரும் சொன்னாங்க. என் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் வெளியே தெரியணுமா, அது எங்களுக்கு அசிங்கம்னு பாட்டி ஃபீல் பண்றாங்க. அதனாலதான். தேவ், நான் இருக்கேன் தேவ். எந்த ப்ராப்ளம் வராம நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க உங்க டியூட்டியை செய்யுங்க. நான் உங்களை தடுக்க முடியுமா என்ன?
நர்ஸ் என்னாச்சு? தேவ், டாக்டர் என்னாச்சு டாக்டர்? வெயிட் பண்ணுங்க, வரேன். தைரியமா இருங்க பாட்டி, ஒன்றும் ஆகாது. எப்போ இப்படியாச்சு? நீங்க போன உடனே மறுபடியும் அடிச்சு வரேன். ஐயோ, சிஸ்டர், இன்னொரு இன்ஜெக்ஷன் எடுங்க சீக்கிரம். ஐயோ, திடீர்னு என்னாச்சு? 10 நிமிஷமா இப்படியே இருக்காங்க. டாக்டர் என் பேத்தி எப்படி இருக்கான்னு சொல்லுங்க டாக்டர். திடீர்னு பல்ஸ் குறைஞ்சிருக்குமா? ஐயோ, இப்போ வேற ஒரு மெடிசன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தாண்டல. இன்னும் 2 or 3 ஹவர்ஸ்ல நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் போக போக தான் எதுவும் சொல்ல முடியும். இன்ஸ்பெக்டர் சார், சொல்லுங்க மேடம். கேஸை ஃபைல் பண்ண சொல்லியிருந்தேனே. மிஸ்டர் தேவ் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆ, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ம், அந்த பொண்ணை எப்படியாவது குணப்படுத்திடுங்க டாக்டர். ஓகே. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. Okay. சரிங்களா? ஓகே. டேய், அண்ணா, என்ன என்னாச்சு? அண்ணி ரொம்ப சீரியஸா இருக்காங்க. பல்ஸ்லாம் ரொம்ப லோவாயிடுச்சுண்ணா. டாக்டர் ரொம்ப நேரம் போராடி தான் காப்பாத்துனாங்கன்னு நினைக்கிறேண்ணா. எதுவும் சொல்றதுக்கு இல்ல, 2 ல இருந்து 3 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்கண்ணா. ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்கண்ணா. அவளை விஷத்தை குடிக்க சொன்னதே நான் தான். உடனே அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா சீரியஸா இருக்கான்னு சொல்ற. டேய், அண்ணா, செத்துக்கிட்டு போயிடுவாளோ? தெரியலையேண்ணா. மாதவி செத்து தொலைஞ்சிட்டா புதையில இருக்கிற இடத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. அந்த மாதவி சாக கூடாதுடா. ஆமா, விஷத்தையும் குடிக்க சொல்லிட்டீங்க. இப்ப கிடந்து தவிச்சு என்ன பிரயோஜனம்? இருந்தாலும் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்க கூடாதுண்ணே. என்னடா பண்றது? அவ நினைச்சதை சாதிச்சாதான் எனக்கு வேண்டியதை செய்யறேன்னு சொன்னா. என்னாலே விட்டால அவளும் கொஞ்சம் துடிக்கட்டும் தான் இப்படி ஒரு ஐடியா சொன்னேன். இப்படியாகும் நான் நினைக்கலையேடா. அவ செத்துட்டா அவளோட சேர்ந்து அந்த புதையிலும் புதைஞ்சு போயிடும்டா. டேய், நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அங்க என்ன நிலவரம்னு பார்த்து அவளை காப்பாத்தணும். அண்ணா, நீ என்ன டாக்டராண்ணே போய் காப்பாத்துறதுக்கு? சும்மா இருக்கண்ணே. அங்க ஏற்கனவே அந்த தேவும் இன்ஸ்பெக்டர் பாண்டியனும் இருக்காங்கண்ணே. உங்களை அங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நிலைமை இன்னும் சீக்கிரமா போயிடும்ண்ணே. வேணாண்ணே. டென்ஷனா இருக்குடா. இப்ப நான் என்னதான் பண்றது? அண்ணே, நீ அப்படி கூலா உட்காந்து இவன் கூட காய்ச்சல் விளையாடுன. நான் போய் அண்ணியோடைய நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன். நீங்க நிம்மதியா இருந்த.